Taste the Daily. அவடிக்குமார் சார், நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். சென்னையில் நிரந்தர வெள்ளத்தடுப்புக்காக அரசு ஒரு 5000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவம் அடையும் போது இந்த ஆண்டு வெள்ளத்துலேருந்து தப்பிச்சிருவோம், இந்த ஆண்டு தப்பிச்சிருவோம்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டுமே மக்களோட எதிர்பார்ப்பு வீணாகி தான் போயிட்டே இருக்குது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? 5000 கோடி செலவு பண்ணனதா அரசு சொல்லியும் மீண்டும் மீண்டும் வெள்ளம் தேங்குது அப்படின்னா என்ன காரணம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, இதில் 2 கேள்விக்கு நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து உங்ககிட்டயே பதில் கேட்குறேன். 5000 கோடி செலவு பண்ணிட்டேன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, நிதி ஒதுக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 90% மேற்பட்ட 98 போன வருஷம், அதுக்கு முன்னே ஒரு 78, அதெல்லாம் இல்லை. இப்போ முடிச்சிட்டாங்களான்னு? இன்னும் முடிக்கலைங்க. 90% மேற்பட்ட பணி முடிஞ்சதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போன வருஷம் 98 சொன்னாங்களே, 70% சொன்னார். அதுக்கப்புறம் இல்லை 50% தான் நேரு சொன்னார். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு 2-3 வருஷமாவது இதை சொல்லி உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இப்போவும் அந்த உருட்டல் தான் தொடருதே தவிர இல்லை. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்னவோ பெரிய மழை வெள்ளம் புயல்லாம் வந்து சென்னையை தாக்கிட்டதா மாதிரி ஒரு சீன் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இயல்பாக வர மழை கூட இன்னும் வரல. இப்போ தான் கொஞ்சம், அதுவும் விட்டு விட்டு. அவங்க ஏற்கனவே இவங்க ஆட்சியினுடைய சாதனையாக என்ன சொன்னாங்க? மழை பெஞ்சால் கொஞ்ச நேரத்தில் வடிஞ்சிரும்னாங்க. அதுக்கு வாய்ப்பு தர மாதிரி தான் இப்போ மழை விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு. தொடர்ச்சியாக மழை பெஞ்சால் தான் சென்னையினுடைய நிலை என்னன்றது தெரியும். ரெண்டாவது, மழை இன்னும் போதுமான மழை வரல. புயலோ வெள்ளமோ எதுவோ தமிழ்நாட்டை சென்னையை தாக்கலை. இப்படிப்பட்ட நிலையிலேயே இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தண்ணி தேக்கம் மட்டும் இல்லை. இன்றைக்கி எந்த இடத்துலையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. சாலையெல்லாம் பழுதுபட்டிருக்கு, சாலைகளில் மழை நீர் தேங்கி இருக்குது, போக்குவரத்து முறைப்படுத்தப்படலை. அதை விட இந்த மழை நீர் வடிகால் வெளியேறாததுனால எங்கு பார்த்தாலும் கொசு தொல்லை அதிகமாகிருச்சு. இல்லை, புரியுது சார். நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக இன்னும் மழை பெய்யலை. இதுக்கே பார்த்தா சென்னையில் அங்கங்கே வெள்ளக்காடாக காட்சி அளிக்குது. மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியலன்னு சொல்கிறீங்களே. ஒரு சின்ன மழைக்கே சென்னை இப்படி தத்தளிக்குது அப்படின்னா அப்போ அரசு சொல்லக்கூடிய அந்த 90% பணிகளில் நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை? அதுதான் அவங்க இன்னும் முடிக்கலன்றல. அப்புறம் சொல்லுவாங்க எல்லாரும் இது ஒன்று இல்லை இன்னும் எங்ககிட்ட பாதி பணம் பத்திரமா இருக்குன்னு ஏற்கனவே நேரு சொன்னவர் தானே. நீங்கள் இதில் கூட வெள்ளக்காடாக இருக்குன்னு சொல்கிறதையே நான், வெள்ளன்றது ஒரு பெரிய பாதிப்பு, பேரிடர் தான் வெள்ளம். இப்போ மழை நீர் தேங்கியிருக்கு, அது வெளியேற்றப்படலை. இயல்பாக ஒரு சாலையில் மழை நீர் தேங்காமல் வடிகால் வசதி செய்யப்பட்டிருந்தது. அதை தூர்வாரி இருந்தால், அது அதனுடைய போக்கில் அது செயல்பாட்டில் இருந்ததுன்னா, அது இன்னும் சொல்லப்போனால் அந்த தண்ணி டிஸ்போசல் சரியாக இருந்ததுன்னா அது தானாக வெளியேறிடும். அதுக்கான கட்டமைப்பு வசதி ஏற்கனவே சென்னை நகரத்தில் பல இடங்களில் செய்யப்பட்டிருக்கு. முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற காலத்திலே எல்லாத்தையும் செஞ்சது. ஆனால் இவங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய எடுத்திருக்காங்க. படகு வாங்கி வச்சுருக்கேன்றாங்க. ராட்சத மோட்டார் மூலமாக டிராக்டரில் நாங்கள் பொருத்தி ரெடியாக வச்சுருக்கோம்லாம் சொல்கிறாங்களே சார். இப்போ மட்டும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை. வெள்ளம் வரலையே, வெள்ளம் வந்தால் தானே படகுல போக முடியும். இப்போ போய் படகுல போக முடியுமா? அவங்க வாங்கி வச்சுருக்க பொருள்லாம் இந்த இதுக்கு பயன்படுமா? அவங்களுக்கு அதை கணக்காட்டுறதுக்கு பயன்படுமே தவிர, அந்த நீங்கள் சொன்னீங்களா 5000 கோடி அது செலவழித்ததுக்கு கணக்கெடுதுன்னா இதெல்லாம் பயன்படுமே தவிர, மக்களுடைய இயல்பான அந்த வடிகால் வசதி அடைப்பு ஏன் நீக்கலை? அதுதான். இது சாதாரணமாக செய்ய இதுக்கு ஒரு பெரிய நிதி ஒதுக்கீடு கூட தேவையில்லை. அன்றாட அலுவலில் அது ஒன்று. அது ஆண்டுதோறும் இந்த மழைக்காலங்களில் வடிநீர் புனரமைக்கிறது, வடிநீர் தடைகளை அகற்றுறது. சில இடங்களில் டிஸ்போசல் சரியில்லைன்னா அந்த இடத்துல ஒரு மாற்று ஏற்பாடு அதை செய்கிறது. இந்த ஆண்டு மழை நீர் அங்கே வடிய மறுக்குது, அல்லது அங்கே அந்த மழை நீர் வெளியேறதுக்கு உரிய கால்வாய் வசதி இல்லைன்னா அந்த இடத்துல புதுசாக கால்வாய் கட்டி அதை வெளியேற்றணும். இதுதானே ஒரு அன்றாட அரசனுடைய கடமை. ஆனால் இதை அரசு கூட செய்ய தேவையில்லை, மாநகராட்சியை செஞ்சிட முடியும். உள்ளாட்சி அமைப்புகள் தான் இந்த சாலை வசதி, இந்த கழிவுநீர் வெளியேற்றம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல இன்றைக்கி இதை பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் சென்னையை சிங்கப்பூர் ஆக்குறன்னு சொன்னவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் காலத்திலே எல்லாம் சிங்கப்பூர் ஆகிடுச்சுனாங்க. அதுக்கு பிறகு அவருடைய சிஷியன் மா சுப்பிரமணியம் வந்தார். அவர் மாசு இல்லாத சென்னை உருவாக்குன்னு சொல்லி
அப்புறம் மாரத்தான் ஓட்டம் நடத்தி சென்னை முழுக்க தேடி பார்த்தாரு. ஆனால் சார் இப்போ சென்னையில் வெள்ளம் தேங்குது அப்படின்னா அதுக்கு இந்த மழைநீர் வடிகால் பணி இன்னும் முடிக்காததான் காரணமா, இல்லை வழக்கமாக இந்த மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பணியை அதாவது கால்வாய் தூர் வர்றது, கரைகளை பலப்படுத்துறது, நீர்நிலைகளை ஆழப்படுறது, இந்த மாதிரி பணிகளை செய்யாதது தான் காரணமா? இல்லைங்க, நீங்கள் இவங்க கால்வாய் தூர்வாரி அல்லது அந்த மழை நீர் தேங்காமல் தடுக்கிறதுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதையும் எடுக்காமல் இவங்க மழை நீர் தேங்கிட்டோம், மக்கள் எல்லாம் தவிக்கிட்டோம், அதை ஸ்டாலின் வந்தார், மீட்டார், உதயநிதி வந்தார், காப்பாற்றினார். எங்கள் அரசில் பாருங்கள் எல்லாருக்கும் சோறு போட்டோம், உதயநிதி இவ்வளோ பேருக்கு சோறு போட்டார், ஸ்டாலின் அவ்வளோ பேருக்கு சோறு போட்டாருன்னு ஒரு முதலமைச்சராக அவங்க கடமையை செய்கிறாங்க சார். ஏங்க அவர் கடமையை செஞ்சிருந்தால் முதலமைச்சர் கூட செய்ய தேவையில்லைங்க. சென்னை மாநகராட்சி சரியான பணிகளை செய்திருந்தால் அந்த தண்ணி தேங்காதுன்ற. ஏன் சாலையில் ஏன் இப்போது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வெள்ளம் வந்தோ அல்லது மழை நீர் போய் ஒரு தாழ்வான இடத்துல தேங்குதுன்னா அதில் அர்த்தம் இருக்குது. சாலையில் தேங்குதுன்னா எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? ஆனால் மேயர் பிரியா என்ன சொல்கிறாங்க, தண்ணியே தேங்கலை அப்படின்னு வீடியோலாம் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அது அவங்க வீட்டு முன்னால் தேங்கலை அதை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே தமிழ்நாட்டிலேயே தேங்கலை, இந்தியாவிலேயே தேங்கலைன்னு சொல்லுவீங்களா? அவங்க சொன்னதில் என்ன தப்பு? அவங்க வீட்டு முன்னால் சுத்தம் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே பொறுப்பில் இருக்கிறவங்கள சுற்றி அதிகாரிகள் அதை சரியாக செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி அவங்க வீட்டு முன்னால் செஞ்சுருப்பாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் சரியாக இருந்திருக்கும். நான் கேட்கறது இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மேயர் வீட்டு முன்னாடி தேங்கலை, அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏங்க முதலமைச்சரோட தொகுதி, துணை முதலமைச்சரோட தொகுதிக்கும் இப்போ வெள்ளக்காடெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்க வெள்ளக்காடாக இருக்குன்னா அங்கேயா குடியிருக்கிறாங்க? முதலமைச்சர் ஒரு தொகுதியில் குடியிருக்காரா? துணை முதலமைச்சர் ஒரு தொகுதியில் குடியிருக்காரா? அவங்க இருக்கிற இடத்துல இல்லைன்ற நீங்கள் மறுபடியும் இதில் ஐயத்தை கிளப்பினீங்கல்ல. அதாவது அவங்க பார்வையில் படுற இடத்துல இல்லை. ஓகே, அதனால தானே அவங்க நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்த முடியுது. அவங்க எங்கேயாவது மழையில் நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்களா? எல்லாம் மழை நீர் நிற்காத இடத்துல தானே எடுக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல நான் இவங்க ஒரு இயல்பான இன்னும் கேட்டால் மழைக்காலம் வந்துருச்சு, அதனால் பாதிப்பு வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா? அந்த நேரத்தில் போய் குழி தோண்டிகிட்டு இருப்பாங்களா? சரி, ஒரு மாதமாக தொடர்ந்து மழை விட்டு பெய்யுது. அப்போ தான் இவங்க அவசரம் இந்த மழை விட்டுதை இந்த ஒரு 10 நாள் 15 நாள் இடைவெளி இருந்ததில்ல. இந்த காலகட்டத்தில் அந்த மழை இவங்க அந்த பள்ளங்களையாவது மூடி இருக்கணும்ல, அதை கூட செய்யல. இவங்க புதுசாக பள்ளம் தோண்டிருக்காங்களே தவிர இருக்கிற பள்ளம் ஏன் இவ்வளோ அலட்சியம் இல்லைங்க. அவங்க நமக்கு என்ன மழை வந்ததுன்னா என்ன ஆக போகுது, மத்திய அரசு நிதி தரலன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கலாம். நம்ம எது செஞ்சாலும் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா மத்திய அரசு நிதி தரல. எதிர்கட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேள்வி கேட்டாரா, நீங்கள் போய் மத்திய அரசுக்கிட்ட வாங்கிட்டு வாங்க, மோடி கூட நீங்கள் கூட்டணி வச்சிங்கல்ல, நாங்கள் எம்எல்ஏ இருந்தாருன்னா, எம்பியாக இருந்தாருன்னா, அமைச்சராக இருந்தாருன்னா, முதலமைச்சராக இருந்தாருன்னா, நீங்கள் வாங்கிட்டு கொடுத்தா நாங்கள் செய்கிறோன்னு வாங்க. ஓகே, அதாவது இவங்க எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு நிதி தரல, கவர்னர் கையெழுத்து போடல, அதிகாரிகள் வேலை செய்யலை, போலீஸ் அவங்க தவறு செஞ்சிட்டாங்க, இப்படின்னு அவங்க துறையில் கீழே இருக்கிறவங்களே தவறு செஞ்சாங்கன்னு சொல்கிற ஒரு அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் இருந்தால் அவங்க அதிகாரிகளை கட்டுப்படுத்துகின்ற திராணியற்றவர்களாக அல்லது அதிகாரிகளை வேலை வாங்குகிற திறமையற்றவர்களாக இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இருக்கின்ற பொழுது இதுதான் நடக்கும். ஓகே சார், முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆவடிக்குமார் சார், ஏற்கனவே இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையோட மேயராக இருந்திருக்காரு, அப்புறம் உள்ளாட்சித்துறையில் இருந்திருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. இருந்தும் இவ்வளோ ஒரு வெள்ள பாதிப்பு கண்டுகொள்ளாமல் இருக்கார் அப்படின்னா உண்மையிலே திமுக அரசு இந்த சென்னையை ஒரு நாசக்காடாக மாற்றி வச்சிருக்குங்களா? இல்லை, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏன் மழை நீர் வடிகால் குற்றச்சாட்டுகள் திமுக மேலே அதிகம் வைக்கிறோன்னா, இன்னைக்கு சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து நிர்வகிச்சுட்டு வர்றது திமுக தான். அண்ணா திராவிட முன்னேற்ற ரொம்ப குறுகிய நாள் தான் அதிமுகவை சார்ந்தவங்க இருந்திருப்பாங்க. இங்கே திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே ஆப்போ அரசு முதலாக சென்னை மேயரானது காலத்திலிருந்து தொடர்ந்து இது வரைக்கும் அவங்க தான் சென்னை நகருடைய கட்டமைப்பில் பெரும்பங்கு. ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் தான் அந்த அடிப்படை வசதிகள் செய்கிறது அவங்க கடமை. அவங்களுடைய
அதுக்கு பிறகு தான் வந்து சிஎம்டிஏ வந்தது. அது கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை வந்து சிஎம்டிஏ கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால் வந்து எல்லாமே இவங்க வீடு கட்டுற அனுமதியிலேருந்து எல்லாம் மாநகராட்சி தான் கொடுத்துட்டு இருந்தது. இந்த மாநகராட்சியில் தான் அன்னைக்கு முக ஸ்டாலின் அதை ஒரு மாடல் ஆக்குறேன், ஒரு இது சென்னையை வந்து சிங்கப்பூர் ஆக்குறேன்னு சொல்லி தான் வந்தார். ஆக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் பதவி விட்டுட்டு போனார். அதுக்கு முன்னால் அவங்க அப்பா கருணாநிதி என்ன சொன்னார், கூவத்தை வந்து சுற்றுலாத்தலமாக்குறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு முதலை விட்டுட்டு அவர் போனார். இப்படி இவங்க வந்து சென்னையை வந்து அவங்களுடைய வருமானத்தை ஈட்டுகின்ற பகுதியாக வச்சுருக்காங்களே தவிர இதுவரைக்கும் சென்னையினுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தலைன்றதான் குற்றச்சாட்டு. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே 5000 கோடியை ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம், அதை வச்சு இந்த கட்டமைப்பு வசதிகளை சீர்படுத்துவோம், இனி எங்கள் சென்னையில் தண்ணி தேங்காதுன்னு சொன்னாங்க. அதுதான் என்ன செஞ்சீங்கன்னு தான் இப்போ கேட்குறோம். தேங்காது அதுக்கு 5000 கோடி ஒதுக்கி நீங்கள் 5 வருஷமாக பணி செய்கிறீங்க, ஏறத்தாழ 4.5 வருஷம் 4.25 வருஷம் பணி செய்கிறீங்க. இன்னும் அந்த பணி முடிஞ்சிருச்சா முடியலையா? அதை பலமுறை கேட்ட ஆண்டுதோறும் கேட்குறோம். மழையில் தண்ணி வர சொல்லலாம் கேட்குறோம், அதுக்கு ஒரு பதில் இல்லை, அந்த பதில் இல்லை. இப்போ இவ்வளோ நடக்குது, உள்ளாட்சி துறை அமைச்சர் சென்னையில் வரல, இந்த சம்பவமே தெரியல. அதுதான் கேட்குறோம். இது என்ன, அவர் தான் அந்த நிதியை ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் ஹேண்டில் பண்ண நிதியில் நடந்த பணிகள் நடக்கலன்றதான் குற்றச்சாட்டு.